ஏலப்பாறையில் ஹெலிபரியா தேயிலை தோட்டம் திறப்பதற்காக எர்ணாகுளம் ரீஜனல் லேபர் கமிஷனர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து 25ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும். பீரிமேடு எலிபெரியா தோட்டம் ஜெனரல் மேனேஜர், தொழிலாளி யூனியன் தலைவர்கள் போன்றவர்கள் தோட்டம் திறப்பதன் பாகமாக பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்தனர். பிரச்சினையை தீர்க்க கடந்த 14ஆம் தேதி பீரிமேடு டெபுட்டி லேபர் கமிஷன் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து எர்ணாகுளத்தில் ரீஜனல் லேபர் கமிஷனரின் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஜூலை 8ஆம் தேதி உரிமையாளர்கள் தோட்டத்தை அடைத்து பூட்டினர். தொழிலாளிகளுக்கு 2 மாதத்தின் சம்பளம் கொடுக்கவில்லை. எலிபெரியா, செமினிவாலி, சின்னார், வல்லக்கடவு போன்ற 4 டிவிஷன்கள் தேயிலை தோட்டத்தில் உள்ளன. 800க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இங்கு வேலை செய்து வருகின்றனர். சம்பளம் கேட்டு மேனேஜ்மெண்டை அணுகிய போது தோட்டம் பூட்டிய தகவல் தொழிலாளிகளுக்கு தெரிய வந்தது. தொடர்ந்து யூனியன் தலைவர்கள் மேனேஜ்மெண்டுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் சம்பளம் கொடுப்பதற்கான பிரச்சனையில் தீர்மானம் எடுக்கவில்லை. வேலையிலிருந்து வெளியே சென்ற தொழிலாளிகளின் கிராட்டிவிட்டி உட்பட உள்ள சலுகைகள் முடக்கப்பட்டுள்ளது. தொழிலாளிகளிலிருந்து பிரித்த 58 மாதத்தின் PF பணம் கம்பெனி ப்ராவிடென்ட் ஃபண்டில் அடைக்கவில்லை என்று தொழிலாளிகள் தெரிவித்தனர். எதிர்ப்பு அதிகரித்ததை தொடர்ந்து தொழில்துறை பிரச்சனையில் நடவடிக்கை எடுத்து பேச்சுவார்த்தை தொடங்கியது. കഴിഞ്ഞ 7-ാം തീയതി മുതൽ തൊഴിലാളികൾക്ക് ജോലി നിഷേധിച്ചിരിക്കുകയാണ്. ലോക്കൗട്ട് പ്രഖ്യാപിക്കാതെ തന്നെ അപ്രഖ്യാപിത ലോക്കൗട്ട് പോലെ കമ്പനിയുടെ പണി തൊഴിലാളികളുടെ തൊഴിൽ നിർത്തിവെച്ചിരിക്കുകയാണ്. യാതൊരു കാരണവുമില്ലാതെ യാതൊരു പ്രകോപനവും ഉണ്ടാകാതെയാണ് കമ്പനി ഇങ്ങനെ തൊഴിൽ നിർത്തിവെച്ചിരിക്കുന്നത്. ഇതിൻ്റെ അടിസ്ഥാനം പ്രധാനമായും തൊഴിലാളികളുടെ 5 വർഷത്തെ ഗ്രാറ്റുവിറ്റി കൊടുക്കാറുണ്ട്. തൊഴിലാളികളുടെ മറ്റ് ആനുകൂല്യങ്ങൾ കൊടുക്കാറുണ്ട്. തൊഴിൽ നിന്നും റിട്ടയർ ചെയ്ത ഏതാണ്ട് 200ഓളം തൊഴിലാളികളുടെ ഗ്രാറ്റുവിറ്റി കൊടുക്കാറുണ്ട്. പ്രോഫിഡൻമെൻ്റ് ഗ്രാറ്റുവിറ്റി, അതുപോലെ അവരുടെ വർദ്ധിച്ച ശമ്പളത്തിൻ്റെ ബാലൻസ് കുടിശ്ശിക, മറ്റാനുകൂല്യങ്ങൾ, ചികിത്സ നിഷേധിക്കുന്നു. ലൈനുകൾ റിപ്പയർ ചെയ്യാത്ത അവസ്ഥയുണ്ട്. പൊതുവെ ആയിസ്റ്റിൻ്റെ പ്രവർത്തനങ്ങളെല്ലാം വളരെ തൊഴിലാളി വിരുദ്ധവും മനുഷ്യരഹിതമാണ്. ഇതിനെതിരെ പല പ്രാവശ്യവും തൊഴിലാളികൾ ആവശ്യം ഉന്നയിച്ചിട്ടുണ്ടെങ്കിലും വാഗ്ദാനങ്ങൾ കൊടുക്കുകയല്ലാതെ ഇതിനൊരു പരിഹാരം ഉണ്ടാക്കാൻ സാധിച്ചില്ല. ഇപ്പോൾ കഴിഞ്ഞ 7-ാം തീയതി മുതൽ തോട്ടം പൂട്ടിയിരിക്കുകയാണ്. ന്യൂസ് ബ്യൂറോ, കട്ടപ്പന.